உண்மையாவே 21ஆம் நூற்றாண்டுல இப்படி எல்லாம் வீடு இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இந்த வீட்டுக்குள்ள அப்படியே போய் எடுத்துக்கலாமா? வீடு எடுத்துக்கலாமா? லைட்டு லைட் இல்லையா அந்த வீட்டுக்கு? இந்த வீட்டுக்கு லைட்டே இல்லையா? பஸ் எல்லாம் இங்கிட்டு வராதா? உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு இப்படி துரோகத்தை மட்டும் செஞ்சு வச்சிருக்கீங்களே, எப்படி உங்களுக்கு எல்லாம் சோறு நிம்மதியா இறங்குது? கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி. இப்போ நீங்க பாக்குறீங்களே, இதுதான் ஆரம்ப சுகாதார நிலையமா, இதுதான் ஆம்புலன்ஸ், இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இதுவாது பரவாயில்ல, அந்த தொகுதியில வாழ்ற மலைவாழ் மக்களை பாக்குறதுக்காக போயிருந்தோம். அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே 8ஆம் வகுப்புக்கு மேல படிக்கிறதே இல்ல. ரோடு வசதி இருந்தா தானே பஸ் வசதி இருக்கும். இப்படி ஒரு ரோட்ல 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னு பிள்ளைங்க நடந்தே பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு படிக்கிறதுக்கே அனுப்புறது இல்ல. இன்னொரு விஷயத்த கேட்டா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. இவங்கள பாதி பேருக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டே இல்லங்க. என்னன்னு கேட்டா இந்த தொகுதியே அதிமுகவா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 25ல இருந்து 30 வருஷமா இங்க அதிமுகவை சேர்ந்தவங்க தான் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. இவர் தான் அந்த எம்எல்ஏ எஸ் தாமோதரன். கிட்டத்தட்ட 10 வருஷமா அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தப்போ அமைச்சரா வேற இருந்துட்டு இப்படி மக்களுக்கான அடிப்படை வசதி கூட செஞ்சு தராம இருந்திருக்காரு. அவர் செய்யல சரி, தமிழ்நாட்டோட சிஎம் ஏதாவது செஞ்சிருக்கணும்ல, என்ன செஞ்சாரு அப்படின்னு நீங்க கேக்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இல்லாம போடாதவங்களுக்குமான ஆட்சியை கொடுப்பேன்னு சொன்னார்ல சிஎம் சார். இந்த வீடியோ பாருங்க. 30 வருஷமா இப்படி ஒரு குடிசை வீட்டுல இருந்துட்டு திமுகவுக்கு ஓட்டு போடாத இந்த மக்களுக்கு திமுக செஞ்சது என்னன்னா, பாத்ரூம் பெட்ரூம் வசதியோட ஒரு காங்கிரீட் வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. 45 வருஷமா நாங்க குடிசையில இதை குடியிருந்தோம். எங்களோட அண்ணனோட ஆட்சியில தான் இந்த வீடு, தண்ணி டேங்க், லைட் வசதி முதல் கொண்டு அண்ணனோட ஆட்சியில தான் கிடைச்சது. தண்ணி வசதி இல்லாம இருந்த மக்களுக்கு 6000 லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைகிற மாதிரி செஞ்சிருக்காங்க. ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு கூட உரிமை தொகை கிடைக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க. அந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டையும் வாங்கியும் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஆதார குறிப்பு ரேஷன் கார்டு இல்லாதவருக்கும் கூட அது கிடைச்சது. எனக்கு ஆதார் கார்டோ இதோ ஒன்றுமே இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க. ஆதார் கார்டு 2018. Download ShareChat.